ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னோட பேர் முல்லை. என்னுடைய பேர் கோதண்டன். ஓகே, ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பின்னாடியே பார்த்துருப்பீங்க, பித்தளை மாற்றி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கோம். அதை மட்டும் பேசிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு என்ன வேலை? அது கிடையாது. அந்த படத்தில் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம், அதனால் பேசுகிறது எங்களுடைய வேலை. இதை பார்க்குறது எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க அன்பால். ஏன்னா அதை வேலைன்னு சொன்னால் என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. வேலை பார்த்தோன்னாரு, நடிச்சோன்னு சொல்லலை. நடிச்சேன்னு சொன்னால் தான் நீங்கள் பார்த்துறியாடா நல்லா நடிக்கலன்னு கேட்பீங்க. வேலைன்னு சொல்லிட்டாரு, நான் தப்பிச்சேன். சொல்லுங்கள். ஆமாங்க, நடிக்கிறது தாங்க எங்களோட வேலை. அதனால தான் அதை வேலைன்னு. அதுக்காக தான் கமல் சார் கூட பாடியிருக்காரு, வேலை 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 மேலே வேலை மேலே பாடியிருக்காருல்ல, நம்மளும் பாடுவோம்ல. ரைட், ஓகே. இந்த பித்தளை மாற்றி திரைப்படத்தில்ங்க டைரக்டர் சார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மாணிக் வித்யா சார், ப்ரொடியூசர் சரவணன் சார், ஸோ கேமராமேன் சார், எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாலும் உங்களுக்கு இப்போ தெரிய போகிறதில்ல. படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவன் என்ன பேசுகிறான்னு பேசிட்டு அப்புறம் ஒரு லைனை பிடிச்சி வர. ப்ளீஸ் கோச்சிக்காதீங்கண்ணா. நான் எப்போவுமே கொஞ்சம் செகண்டில், ஏன்னா என்னோட வயசில் மூத்தவன், பெரியவன், நல்ல மரியாதை கொடுப்பேன். இந்தடா இப்போ கேட்டிங்களா நீங்கள் என் வயசை? இப்படி தாங்க ஏற்றி விட்டு போயிடுறான். நம்ம ப்ராப்பராக வருவோம் அப்படின்னா, சரவணன் சார் அவர்களுடைய தயாரிப்பில், மாணிக் வித்யா அவர்களுடைய இயக்கத்தில், தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதி அவர்கள் நடித்திருக்கின்ற இந்த திரைப்படம் தான் பித்தளை மாற்றி. அதாவது இப்போ ஆள் மாற்றி ஃப்ராடு பண்ணுறதுன்றதை இங்கிலீஷில் சொல்லாமல் பித்தளை மாற்றி, இந்த ஏமாத்து வேலை பண்ணுவாங்கள்ல, அதுதான் டைட்டிலாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப மெயின் கேரக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டர், தேவையான கேரக்டர், படத்துக்கு பலமான கேரக்டர் நாங்கள் பண்ணல. அதை மைண்டில் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். வில்லன்னு ஒருத்தர் இருப்பார். வில்லன்னு சீரியஸாக காட்டும் போது அவருக்கே ஒரு தொல்லை கொடுக்கறதுக்கு 2 காமெடியன் தேவை. அந்த 2 காமெடியன் ரோல் தான் பண்ணியிருந்தோம். இதில் எங்கள் 2 பேருக்கு ஒரு ஜோடி கொடுத்துருந்தாங்க. அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்பார்த்தோம். ஆனால் கொடுக்கல. மீதி அவர் எதனா சொல்லிட்டோம், மீதி நான் கன்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி. ஆனால் ஜோடி இருந்தது, அவருக்கு தெரிஞ்சதா தெரியலன்னு தெரில. இந்த படத்தில் மாணிக் வித்யா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஜோடி இருந்தது. ஏன்னா சீனில் காமிக்கும் போதெல்லாம் எங்கள் 2 பேரையும் ஒன்றா தான் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இவர் ஜோடி, அவருக்கு நான் ஜோடி. சில இடத்துல எங்கள் கை எல்லோரும் கால் கட்டு போடுவாங்களா, கல்யாணம் பண்ணுறது தான் கால் கட்டு தான் மச்சான். இந்த படத்தில் நம்ம கை கட்டு போட்டிருப்பாங்க, 2 பேரும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அது கட்டுறத கூட, கட்டி வைக்கிறதுல கூட ஒன்றா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதே படம் எங்களுடைய பார்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது சொன்ன மாதிரி வில்லன் கூட வரும்போது அவங்க நாங்கள் ஏடாகூடமாக பண்ணி அவரையே டென்ஷன், ஏற்கனவே வில்லன் டென்ஷனாக இருப்பார், இதில் நாங்கள் எப்படிலாம் டென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிற மாதிரி அவர் டென்ஷனாக இருப்பார். அந்த அளவில் அப்படி பண்ணியிருப்போம். படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பித்தளை மாற்றி சொல்கிற மாதிரி ஏமாத்துறது தான், சொம்பு மாற்றி பித்தளை மாற்றி இப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது. உமாபதி சார் சொல்லு. ஒரு மெயின் ரோல் நாங்கள் ஏன் பண்ணோம் அப்படின்றது சொல்லிடுறேன். முக்கியமான ரோல் என்னென்னா, படத்துக்கு ஃபைட் இல்லையா, அந்த ஃபைட்டில் ஹீரோ வில்லனை விட அதிகமாக காமிச்சது எங்களை தான். அப்போ பார்த்துங்க படம் எந்தளவுக்கு எதிர்பார்ப்பீங்கன்ட்டு. ஃபைட்டில் காமெடியனுக்கு என்ன வேலைன்னு யோசிப்பீங்க. அவ்வளோ அருமையாங்க கையை கட்டி போட்டு நவுந்து போக வச்சாங்க. அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்கோம் பாருங்கள். இது வரைக்கும் எந்த ரோல் நாங்கள் நடித்ததே கிடையாதுன்னா பாருங்கள். இல்லை, அது ஆக்சுவலாக ஃபைட்டில் காமெடின்னு வைக்கிறதே எதுக்காகனா, ஏடாகடமாக பண்ணுறது, இப்படி வித்தியாசமாக எதாவது பண்ணுறது தான். இதில் நாங்கள் ஃபைட்டில் எங்களுக்கு என்ன வேலை, எட்டி பார்க்குறது, என்னப்பா அவ்வளோ வச்சுட்டாங்க, வா நம்ம போயிடலாம், இப்படி தான் நாங்கள் இறங்கி சண்டை போகிற அளவுக்கு எங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்க போது. ஸோ பார்த்து நாங்கள் பயப்படுறது ஜாலியாக இருக்குது. அப்புறம் ஷூட் பண்ணுற மேட்டர்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரீகால் பண்ணோன்னா துப்பாக்கியில் ஷூட் பண்ணுறதுலாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நீ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உண்மையிலேயே இந்த படத்தை பற்றி ஏன் ப்ரமோஷனுக்கு வந்தோன்றதுக்கு உண்மையான காரணம் ஒன்று சொல்லிடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, பல படங்கள் இந்த கொரோனா பீரியட்லேருந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. தேட்டருக்கு படம் பார்க்குறது கம்மியாகிடுச்சு. தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ரிலீஸ் பண்ணுற படங்கள் எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் ரிலீஸ் பண்ணுறோன்றது எங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டத்தை கொஞ்சம் உங்களுக்கு உணர்த்துவோம், அப்படி கேட்போம், ரிக்வஸ்டான்னு தான் வந்தோம். அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்கள், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் லைஃபுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். ஏன்னா மற்ற தொழிலெலாம் வெளியே தெரிகிறதுக்கு அது ப்ராடக்ட் காமிச்சா போதும். இந்த திரை உலகத்தில் மட்டும் ஒரு ப்ராடக்டை வெளியே காட்டுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதே கஷ்டம். இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். சரி, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வாங்க, டப்பிங்கு, மிக்சிங்கு, எடிட்டிங்கு, ஆர்ஆர், சென்சார் போர்டு, இது எல்லாம் முடித்து தேட்டர் கிடைக்காது. அப்படியே தேட்டர் கிடைச்சாலும் நீங்கள் வரமாட்டீங்க. அப்படியே நீங்கள் வரணுன்னா அதில் கில்மாவாக இருக்கணும். லவ்வரோடு இருந்தால் தான் வரீங்க. அந்த லவ்வருங்கள்லாம் வர தேட்டர் எதிரான்னு தேடி போய் பார்த்தா தேட்டருக்காரங்க எங்களுக்கு தரமான்றாங்க. இப்படி பல சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு படம் வருது. தயவு செஞ்சு நீங்கள் பார்க்க வந்தால் தான்
நிறைய பேருக்கு இது வாழ்வாதாரம். இது விளையாட்டு சொல்லுங்கள், சீரியஸாக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவ்வளோ டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் வாழ்வாதாரம் கொடுக்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா திரைக்கு முன்னாடியாவது நாங்கள் தெரிஞ்சிடும், இதுலாம் அடுத்த படத்தில் நடித்தா கூட தெரியும்னு சொல்லுவோம். ஆனால் அவங்கெல்லாம் இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் பல திரை உலகத்தில் சேர்ந்தவங்க நல்ல ஃபைட்டு, நல்ல எடிட்டிங், நல்ல ஆர்ஆர், நல்ல மிக்சிங், நல்ல கதை, நல்ல திரைக்கதை அப்படின்னு நிறைய விஷயம் அவங்களுக்கு லைஃப் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த படத்தை வெற்றி பெற செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நடிக்கிறது வரைக்கும் தான் நாங்கள் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டுடலாம், இயக்குனர் இயக்கிடலாம், நாங்கள் நடிச்சிடலாம். ஜெயிக்கிறதுன்றது எங்கள் யார் கையிலையுமே கிடையாது, உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த வெற்றியை முழுமையாக தேடி தருவீங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். எங்கள் திரைப்பட குழுவில் இருக்கிற எல்லாருமே நம்புகிறோம். முக்கியமாக என்னென்னா உங்களுக்கு தம்பி ராமையா சார் இந்த வரேன். தம்பி ராமையா சாரை பேசுறதுக்கு முன்னாடி இவன் இவ்வளோ நேரம் சொன்ன ஒரு மேட்ருக்காக சொல்கிறேன். மேட்ரில் இது வேறு மேட்ரு. அதாவது எவ்வளோ கஷ்டம், படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்ற மாதிரி அது ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, பொண்ணை பற்றிட்டா பையனை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறது. அதுக்கப்புறம் அதை டெலிவரி எடுத்து வெளியே குழந்தை பெற்றதுக்கப்புறம் பிரச்சனையாக தீர்தானே, அதுக்கப்புறம் அதை படிக்க வைக்கிறது, அப்புறம் திருப்பி அது கல்யாணம். இது போல் தான் படமும் எடுத்துடலான்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை வந்து பேசி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த கஷ்டம் முடிஞ்சால் பார்த்தா அடுத்து ரிலீஸுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிடுச்சேன்னு நினச்சா கஷ்டம் தீராது. அதுக்கப்புறம் மக்களாக இருக்க நீங்கள் அதை பார்த்து ஓகேன்னு சொன்னால் தான் அப்போ தான் தீரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. திருப்பி அடுத்த படத்தில் இறங்கணும், திருப்பி பணத்தை போகணும், இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதானப்பா, அவ்வளோதான். இப்போ தம்பி ராமையா சாரை பற்றி பேச வந்தால் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்றேன். பேசுவேன், எனக்கு கொஞ்சம் என்னை விட வயசில் போயிடுவேன், அதனால் மறந்துடுவேன். அடிக்கடிக்கு இது ஒன்று தாங்க பெரிய கஷ்டப்படுத்துகிறாங்க. தம்பி ராமையா சாருடைய சன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துலேயும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் என்னென்னா, ஹீரோவாக அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய ஸ்டண்ட்டு, டயலாக்ஸு, இது மாதிரி எல்லாமே கலந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவருக்கு தேவையான ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்து தேட்டரில் பாருங்கள் அப்படின்றோம். ஏன்னா இந்த ஹீரோ வந்து நிறைய நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவீங்களே, இவர் குறைவாக பண்ணியிருந்தாலும் இதில் எல்லா விதத்தையும் பண்ணியிருப்பார். அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அவர் சார்பாகவே. ஆமாம், இதில் ஏகப்பட்ட எங்களை தவிர ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் கேஸ்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ தம்பி ராமையா சாரே அதில் நடிச்சிருப்பார். அது இல்லாமல் தேவதர்ஷினி மேடம், இன்னும் நான் நிறைய ஆர்டிஸ்ட், நான் பேர் எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் மட்டும்தான் நம்மளும் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இல்லை சொல்லிடலாம்ல. நாங்கள் உட்பட எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். பித்தளை மாற்றி இந்த படம் வெற்றி பெற கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். படத்தை தியேட்டரில் பார்க்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். நான் சொல்கிற மாதிரியே சொல்லி அவங்களாண்டு வாங்குறேன் பார்த்தியா. நல்லதான் மாப்பிள்ள. இன்னொன்று 2 சொல்லுவாங்க வழக்கமாக, கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், ரெண்டுமே கஷ்டம்னுவாங்க. இப்போ 3ஆவதாக சேர்க்க வேண்டிய ஒன்று, சினிமா எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார். இதை சேர்த்துருங்க. உண்மையிலே சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறீங்களோ, வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் சொல்கிறீங்களோ, அதை விட ஒரு படி எங்கள் துறைன்றதுக்காக சொல்லலை, திரைப்படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அவ்வளோ கஷ்டம். மற்ற ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன் வச்சுங்களேன், மீதியை வந்து இப்போ இந்த சட்டையில் இது வரைக்கும் தைக்கலன்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை தச்சிக்குங்க, இதை தச்சு விற்றுருங்கன்னு சொல்லலாம். திரைப்படத்தில் மட்டும் 100% முடிக்காமல் நீங்கள் 90% முடிச்சுட்டு என்கிட்ட இப்போ பணம் இல்லைப்பா அப்படின்னு ஓரம் போட்டால் யோசித்து பாருங்கள், ஒரு சிங்கிள் பைசா பேராது. ஜஸ்ட் அந்த 10% இல்லை, லாஸ்ட் அந்த 1% எடுக்கலனா கூட முழுசாக வேஸ்ட்டாக போயிடும். நல்லா யோசித்து பாருங்களேன். வீடு கட்டிட்டோம், மேல் தளம் விட்டு வச்சுருக்குனா கூட கீழேயாவது கொடுத்துரும் பண்ணலாம், பணம் வந்தப்புறம். திரைப்படம் அப்படி இல்லை, அந்த நேரத்தில் எடுத்தாகணும். மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறேன், படத்தை எடுத்துப்பா, ரிலீஸ் பண்ணிப்பார். என்னடா படத்தை பற்றி நிறைய பேசுகிறேன்னா, இந்த 8 வருஷத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் மீன்ஸ் திரையுலகத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் தேட்டருக்கு போகிறதில்ல, தேட்டருக்கு போனால் படம் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். டிக்கெட் ரேட் ஜாஸ்தி, பார்க்கிங், எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க, நியாயமாக கூட இருக்கலாம். இந்த கோரிக்கை எங்கள் சினிமா சார்ந்தவங்க நிறைய வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு ரேட்டு இறக்குங்கன்ட்டு. அப்படியே ஒரு வேளை இறக்கலனாலும் காரை பக்கத்து வீட்டில் பார்க்கிங் பண்ணிவிட்டு, இல்லை பக்கத்து காம்ப்ளெக்ஸ், அப்போ இதெல்லாம் சொல்லித்தரங்க, கவலைப்பட. ஏமாந்த நேரத்தில் அது அண்டர்லைன் பண்ணிங்க. பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு போனால் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, கவலையே படாதீங்க. பேண்ட் பேக்கெட்டில் 50 கிராம் பிடிக்கிற மாதிரி மிக்சர் உள்ளே வச்சுக்கோங்க. இந்த ஐடியா பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ 50 கிராம் மிக்சரு சைடிஷாக நினச்சிடாதீங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு உள்ளே போங்க. வண்டி எங்கன்னா விட்டு போங்க, 4-5 பேர் இறந்தாங்கன்னா எல்லோரையும் கூப்பிட்டு போங்க, அப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை மிச்சர் சாப்பிட்றதுக்கோ இது சாப்பிட்றதுக்கோ வெளியேருந்து வாங்குறதில்ல. அங்கே போனால் பசங்க கேட்குறதே ஃபஸ்ட்டு படம் பார்க்குறதுனா பாப்கார்ன் தான்.
ஃபேமிலியோடு கூப்பிட்டு போய் பாரு. சரி ரைட். ஆனால் இவன் சொன்ன மாதிரி அவ்வளோ பல இல்லை ஆமாம், அவ்வளோ பல கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் அதையும் மீறி தடைகளை தாண்டி நாங்கள் ஜெயிக்க வந்து கொண்டு இருக்கிறோம்ட்டு பித்தளை மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிக விரைவில் பாருங்கள். இதுக்கு முன்மையாக நம்ம சரவணன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சரவணன் சார் வந்து ஆனால் ஆரம்பத்துலேருந்து அவர் பண்ணுற கஷ்டம்லாம் எங்ககிட்ட சொல்லுவார். அண்ணன் வந்து இங்கே தான் இருப்பாருன்னு பார்த்தா டக்குன்னு மலேசியாவில் நான் மறுநாள் இருப்பார், அதுக்கு அடுத்த நாள் இங்கே வருவார். இப்படியா போய் தான் அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ. அதுக்கப்புறம் டைரக்டரு சொல்கிறியா? அப்புறம் டைரக்டரு தனியாக சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் ஏதாவது பேசின அமௌண்ட் தானே குத்திங்க, எக்ஸ்ட்ரா அவனுக்கு குத்திங்களா? ஹலோ என்னங்க அப்படின்னா நான் சொன்னதை வாபஸ் வாங்கிப்பா. ஓகே. அப்புறம் டைரக்டர் மாணிக் வித்யா சார். ஸோ அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. இந்த டீம் ஒர்க்கு டோட்டலாக வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சார், ஸ்டண்டு முதற்கொண்டு எல்லா டெக்னீஷியனுக்கும் நெஞ்சார்ந்த இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேர் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இனி உங்கள் கையில் தான் இருக்குது இந்த பித்தளை மாற்றி. இவர் ஏதோ பர்சனலாக சொல்லணும்னு நினைக்கிறாரு, சொல்லுங்கள். ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணோம். அவர் வந்து எங்களை பார்க்கும் போது சரி ரைட் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு படத்தில் பார்த்துட்டு ஒரு சீன் வந்திருக்கு. ஃபோன் பண்ணி என் அண்ணன் தம்பி கூட அப்படி திட்டினது இல்லைங்க. என்னை பிடிச்சி ஏன் அந்த சீனில் நடிச்சிடல போதி என்னங்க ஆச்சுன்னா, ஏன் சின்ன சீனில் நடிச்சிங்க, உங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னாரு. அப்போ தான் எனக்குள்ளேயும் ஏதோ திறமை இருக்குன்னு நம்பியிருக்காரு போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் சொன்னார், இந்த படத்தில் நாங்கள் சின்ன கேரக்டர் கூட அடுத்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும் அப்படின்னாரு. இது வந்து அடித்தளம் போட்டு வைக்கிறது இல்லைங்க, மனசார சொல்கிறேன். அப்படி வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்த நிறைய படங்கள் எடுக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் குறைஞ்சிட்டு வர இந்த நேரத்தில் பல தயாரிப்பாளர்கள் உருவாகி வந்தால் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதனால் உருவாக்குவது என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு பித்தளை மாற்றி படத்தை மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் துணையாக அனுப்பிங்கன்னு முழுசாக நம்புகிறோம். ஏப்பா ஒன்று சொல்லிடுறேன்பா. இவர் சொன்ன மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் கூட இன்னொன்று சொன்னார். உனக்கு சொன்னார்? ஆமாம், அவர் சொன்னார்ல இது மாதிரி. இல்லை அவர் உனக்கு சொன்னார்ல, நம்ம 2 பேர் தானே போயிருந்தோம். அப்போ உனக்கு சொன்னார், நீ அப்போ பேசிட்டு சரின்ட்டு அதுக்குள்ளே ஃபோன் வந்து எழுந்திரிச்சு போனேன். ஒரு சீனில் நினச்சி இவர் திட்டினார், பயங்கரமாக திட்டு. நான் கூட இருந்தேன், என்ன கோதனன் சார் நீங்களாம் ஒரு சீனில் பண்ணுறீங்க, நிறைய பண்ணார். என்ன சொன்னார், முல்லை சார் நீங்களாம் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க, நம்ம படத்தில் அடுத்து நம்ம சொன்னார்யா சொன்னாருப்பா. நீயே நம்பலன்னா அப்புறம் அவங்க எப்படி நம்பாங்க? எங்களுக்கு இது மாதிரி நிறைய ஹீரோ வாய்ப்பு வந்தது, ஆனால் நாங்கள் பண்ணுறதில்ல, காமெடியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். இந்த படத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க. மித்தலன்னு சொன்னது வேறு, மித்த விஷயங்கள் அப்புறம் பேசுவோம். பித்தளை மாற்றி தொடர்ந்து பார்த்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் ராஜ்டி நேயர்களுக்கு. என்னுடைய படம் பித்தளை மாற்றி வருகிற ஜூன் 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா இது நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம், ஏற்கனவே கசப்பான அனுபவங்கள்லாம் நிறையா வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நான் பேச விரும்பவில்லை. இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு 2 படம் நான் முடிச்சுட்டு நான் வந்து வேண்டாங்கிற முடிவில் சினிமாவே வேண்டான்னு இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஏற்கனவே பழக்கமுள்ள ஒரு இணை இயக்குனர் வந்து என்னை தொடர்பு கொண்டார். ஸோ அவருக்காக நான் அந்த படம் இது பண்ணது தான். இல்லைன்னா வந்து புதுசாக வந்துட்டு அந்த படம் நான் பண்ணணும், திரைப்படத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த ஆசையெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஸோ அவருக்காக அந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வந்தேன். ஸோ அவருக்கான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிச்சு. இந்த முடிஞ்சதுக்கப்புறம் சரியான நேரத்தில் வந்துட்டு இந்த படத்தை திரைக்கு வரணும். கலையாத நினைவுகள் முதல் படத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அசோசியேட் டைரக்டராக வந்துட்டு அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு வேலை செஞ்சார். எனக்கு அவர் சுரேஷ்னு சொல்லிட்டு அவர் நண்பர் தான் அவர். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் தெரியும். ஸோ நான் அதுக்கப்புறம் அடுத்த படம் எனக்கு அடவடி இந்த மாதிரி படம் போயிட்டேன். அப்புறம் எனக்கு திரைத்துறையில் வந்து எப்படின்னா எனக்கு நிறைய லாஸ் இருந்ததுனால நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில். ஆனால் வந்து நமக்கு வந்து சில கசப்பான அனுபவங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்துட்டு அதை நிப்பாட்டிட்டு போகும்போது என்னுடைய மேனேஜர், நான் வந்துட்டு தொடர்பில் இருந்தேன், பழனிசாமி சார் ஒரு மேனேஜர் வந்துட்டு நான் ரொம்ப நாள் தொடர்பிலே இருப்பேன் அவர்கிட்ட எப்போவுமே. அவர் வந்து திடீர்னு ஒரு வாட்டி நான் வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர், உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணுவார், நீங்கள் வந்துட்டு அவர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்களேன், வாங்கலை படத்துக்கு திருப்பி, இப்போ சினிமா வேறு மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இருந்தாலும் எனக்கு இல்லை, சரி நம்பர் கொடுங்க நான் ஒரு நாளைக்கு கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு அவர் கால் பண்ணார். கால் பண்ணும்போது எனக்கு அவர் யார் என்னென்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கால் பண்ணும்போது இந்த மாதிரி நான் பழனிசாமி சார் நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பித்தார். அவர் என்னை யாருமே தெரியாமல் தான் ஆரம்பித்தார். அப்போ நானாக தான் கேட்டேன், அப்புறம் நீங்கள் சுரேஷ் சாரான்னு கேட்டேன். நானாக நினச்சேன் நீங்களாம் வந்துட்டு நேரம் படம்லாம் பண்ணி பெரிய டைரக்டர் ஆகிருப்பீங்கன்னு. இன்ன வரைக்கும் நீங்கள் படம் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம், நான் சொல்கிறது கேப் 10 வருஷம் ஆஃப்டர் 10 இயர்ஸுக்கு அப்புறம் சரி நான் வந்துட்டு சென்னைக்கு வருவேன், வந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணேன்னு சொன்னேன். சென்னைக்கு அதே மாதிரி வந்துட்டு அவரை நான் கால் பண்ணேன். கால் பண்ணி எனக்கு வந்துட்டு ஜிஆர்டியில் தான் தங்கியிருந்தேன். அப்போ வந்தார் அவர்.
வந்து ஃபர்ஸ்ட் டேயே அவர் சொல்லும்போது அந்த கதை சொல்லும்போது எனக்கு உண்மையிலே பிடிக்கல. கதை பிடிக்கல அப்படின்னா அவருக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல அதை விடுங்க, கதை வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்து கதையை நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதை முக்கியத்துவம் கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை இருக்குது. ஸோ நான் கதையும் நான் வந்துட்டு உட்காந்து பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா நான் வாழ்வாதாரம் எனக்கு டெய்லி ஓடினா தான் நான் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் நான் சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஒரு 6 மந்த் டைம் எடுத்துங்க, அதுக்கு என்ன உதவியோ அதை நான் செய்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் 6 மாதம் உட்காந்து நீங்கள் ஃபேமிலிக்கு முன்னாடி எதுவுமே நினைக்காம நீங்கள் உட்காந்து கதையை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி உருவானது தான் இந்த படம். அப்புறம் ஒரு 6 மாதம் கொடைக்கானலில் வந்துட்டு உட்காந்து ஃபுல்லாக வந்துட்டு உருவாக்குனாங்க. ஃபன்னான ஒரு சப்ஜெக்ட் தான், பெருசாக காவியம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. படம் பார்த்து வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், படம் பிடிக்கும், அந்த மாதிரி படம் தான். இந்த ப்ராஜெக்டில் தம்பிராமையா சார் எப்படி இல்லை, இந்த படத்துக்கு வந்துட்டு அப்பா கேரக்டர் தான் வந்துட்டு தம்பி அண்ணன், அப்பா கேரக்டர் தான். ஸோ அவர் வந்துட்டு கேரக்டருக்கு உள்ளே வந்துட்டு அவர் போய் கதை சொல்லும்போது அந்த கேரக்டரை வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டு இந்த படத்தில் வந்துட்டு என் பையன் நடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்துட்டு சில அனுபவங்கள் சொல்லியிருக்காரு. அந்த டைரக்டர்கிட்ட வந்துட்டு அவர் சொல்லும்போது அப்பா கேரக்டர் தம்பி பையன், ஸோ அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும் இந்த படம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அங்கே அதுக்கு முன்னாடி வேறு நடிகர்கள்லாம் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இப்போ தயாரிப்பாளராக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கீங்க. இந்த திரைப்படத்துக்கு தயாரித்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா? இதுக்கு முன்னாடி இந்த சவால்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கீங்களா, இல்லை அதே பிரச்சனையையும் தாண்டி இந்த படத்துக்கு அதிகமான பிரச்சனை? ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி படம் பண்ண வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வச்சுட்டு வரோம். புதுசாக ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அதே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இங்கே எதுவுமே எடுபடாது. அதை தாண்டி ஒரு பெரிய குரூப்பு அந்த ஒரு விஷயங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புக்கு வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்தா மட்டும்தான் இன்றைக்கி இந்த திரைப்படம் வந்துட்டு பின்னாடி நம்மளுடைய பேர் வர்றதுக்கான ஒரு சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸை தேடி நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து இல்லாமலாம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து என்னுடைய 2 ப்ராஜெக்ட் இருக்குது. அடுத்து வந்து யோகி பாபு நடித்த ஜோரா கைதட்டுங்க. ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு படம் இருக்குது, பாய்சன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து சினிமாவில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இது வந்து ஒரு தொழிலாகவும் எடுத்துக்கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு அதனுடைய முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்துடைய கதை வந்து நடிகர்கள் இதில் உங்களுடைய தலையீடு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் கதையிலையும் சரி, நான் நடிகர்கள் தேர்வும் சரி. அதையும் தாண்டி இயக்குநர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் சரின்னு சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சின்னா உங்களுடைய குழந்தை நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் எழுதி எல்லாம் செய்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கற்பனை திறன் ஒன்று இருக்கும், அது இப்போ இவங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுமா, நான் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவேன். நான் வந்து அதெல்லாம் வந்துட்டு இது பண்ண மாட்டேன். தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை வந்துட்டு சுட்டி காட்டுவேன். சுட்டி காமிச்சிட்டு கூட அதை அவங்க பக்கத்தில் விட்டுருவேன். உங்களுக்கு இது நியாயம்னா செய்யுங்க, இல்லை உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே பண்ணுறனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன். இதுதான் என்னுடையது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தயாரிப்புன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சார் இன்றைக்கி வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கு தகுதியே இல்லை. அது எல்லாம் தயாரிப்பு யூனியன் தான் சார், அவங்க தான் பார்த்துக்கணும். ஒரு ப்ரொடியூசராக வந்து இப்போ ஒரு துறையில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஓரளவு சில வருஷங்கள் அது இருந்தாங்கன்னா அனுபவம் அப்படின்னு இருக்கும். அந்த வகையில் இந்த சினிமா துறையில் நீங்கள் பல வருஷங்கள் இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு போதுமான அளவு ஒரு துறையை பற்றி புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ உங்களுடைய அனுபவத்தின் பேரில் இந்த படம் வெளியானால் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு? சார் இன்றைக்கி என்னென்னா எல்லாருக்குமே அவங்க குழந்தை அழகாக தான் சார் தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து இப்போ மீடியாவே நம்ம சொன்னோம்னா கூட நீங்கள் தான் ஒருத்தர் வந்து ஜீரோவாக்குறது ஹீரோவாக்குறது. நீங்கள் நினச்சா இப்போ எப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் இல்லை, இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து உள்ளுக்கு வருவாங்க. ஆனால் கண்டென்ட் இருக்குது, ஒரு நல்ல கதைக்கள்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் கமர்ஷியல் இருக்குது. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் இதை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு என்ன வேலைகளோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான், என்னை கேட்டால் மீடியா தான், நீங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு வழிவிடணும். எங்களை மாதிரி ஆளுகள்லாம் அடுத்தடுத்து தொடர்ச்சி அந்த தொழிலை நேசித்து நாங்கள் வந்து வரணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பூஸ்பம் நீங்கள் தான். இந்த மீடியா மட்டும் எங்களுடைய கேட்டை மட்டும் திறந்து விட்டுட்டா போதும், நாங்கள் ஓடலைங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அதை ஓடுறதுக்குள்ள கதைக்களம் எங்கே இருக்குன்னா ஓட ஆரம்பிக்கிறது மீடியா தான். நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன வழி விட்டு எங்களை வந்து உள்ளுக்கு இறக்கி விடுங்க, அந்த 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 போட்டியில் இறக்கி விடுங்க, நாங்கள் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துருவோம். மீடியா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அது வந்து அது ஒரு சின்ன ஒரு ஊக்கி தான். நல்ல படங்களை வந்து ப்ரமோஷனே இல்லைனாலும் மக்கள் வரவேற்க தான் செய்கிறாங்க, அது கோடிக்கணக்கில் வசூல் செய்ய தான் செய்யுது. பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அதை நிராகரிக்கவும் செய்கிறாங்க மக்கள். இது நம்ம த்ரூஅவுட் வந்து சினிமா வரலாறுலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பெரிய நடிகர்கள் சக்கரவர்த்தின்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு கூட்டணி சொன்ன கதைகளும் இருக்குது, படங்களும் இருக்குது. இருக்கும்போது மீடியா வந்து நல்ல படங்களை எடுத்து சொல்லிச்சது தவறதே கிடையாது.
அந்த வகையில் நீங்கள் வந்து அதான். அனுபவப்படி, ஆமாம், ஏன் அனுபவப்படி நான் சொல்கிறேன் சார். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது ஆடியன்ஸ் சார். ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல படத்தை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா இல்லாமல்லாம் எதுவுமே நடக்கலை சார். எத்தனையோ படங்கள், நல்ல படங்கள் வந்துட்டு வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிவியில் பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது இந்த படம், ஏன் ஓடலுங்கிறது எத்தனையோ படம் இருக்குது. ஸோ அதற்கான மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணலை, இவ்வளவு தான். இப்போ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தாங்க முடியும்? இப்போ மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ படத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து புதுசாக கொடுக்க முடியும், தேட்டரில் வர வைக்க முடியும். தேட்டரில் ஒரு ஷோ ஓடிட்டு நீங்கள் அடுத்த ஷோக்கே வந்துட்டு நீங்கள் மக்கள் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு அடுத்த ஷோ இருந்தால் தானே சார் ஆள் வருவாங்க. அடுத்த ஷோ வரும்போது தேட்டரில் இல்லைன்னு சொன்னால் எங்கேயும் நாங்கள் போய் நிப்பாட்ட முடியும்? அது திரைத்துறையில் அது திரைத்துறை மட்டும் இல்லை சார். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதுக்காக தான் நான் சொல்கிறது, மீடியா எங்களுக்கு மிகப்பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும், நான் மற்றவங்களே எப்படி தெரியாது, எனக்கு மிகப்பெரிய மீடியாங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை திறந்து விட ஒரு சாவி மாதிரி. அந்த சாவி நீங்கள் திறந்து விடுங்க. நான் சொல்கிறது எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறக்காக நான் சொல்லலை. நான் நியாயமாக மனசார இந்த சினிமாவை நேசித்து நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பெருசாக பிறகு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன். என் ஃபேமிலியவே வந்துட்டு எனக்கு வேணான்னு சொன்னால் கூட, நீங்கள் படம் பண்ண வேணான்னு சொன்னால் கூட அவங்களும் எனக்கு அக்செப்ட் பண்ணி, சரி பரவாயில்ல உங்களுடைய ஆம்பிஷன், நீங்கள் போய் பரவாயில்ல நீங்கள் பாருங்கன்னு சொல்லி என்னை வந்து வாழ்த்தி அனுப்புகிற அளவுக்கு நான் வந்து அவங்களுடைய மூளை செலவு பண்ணியிருக்கேன். என் மனைவியும் சரி, எங்கள் அம்மாவும் சரி. அப்போ நான் வரும்போது ஒரு ஆசைப்பட்டு வந்த ஒரு தொழில், அங்கே நிறைய நம்மளுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது மனசில் கஷ்டம் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு வெற்றி பெறணும்னா ஏதோ ஒன்று சம்திங் மேலே வந்து கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும் சார். கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன் சார், அதில் நம்பிக்கை இருக்குது சார். இப்போ இந்த படத்தில் வந்து நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திறமையான நடிகர்கள்லாம் இருக்காங்க. அதை தாண்டி வந்து இந்த காதல், அப்புறம் காமெடி, நகைச்சுவை, இப்போ குடும்பம், இது சார்ந்த ஒரு கதை அம்சத்தில் களத்தில் நிறைய படங்கள் வந்து இந்த படத்தில் புதுமையாக என்ன ஆடியன்ஸ் இதில் வந்துட்டு ஒரு டிஆர்ஓ கேரக்டர் சார் ரொம்ப புதுமையாக இருக்குது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 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 ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி வரல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு புதுமை தான் சார். பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி காதல், புதுமை, எதுவுமே புதுசாக ஒன்றும் இல்லாட்ட கூட என்டர்டெய்னர் வந்தால் ஒரு 3 சாங் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஓரளவு காமெடி இருக்குது, கிளைமேக்ஸ் முடிஞ்சிட்டு போகும்போது நல்லா தாப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் இருக்குது சார். நாங்கள் காவியமெல்லாம் பண்ணலாம், இப்போயும் நான் சொல்லிடுறேன், அந்தளவுக்கு நம்ம போய் பேசலாம் தெரியாது. படம் நல்லாயிருக்கும். இப்போது கதாநாயகன் சார் இருக்காங்க, அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க நீங்கள் சார்? ப்ளஸ்ஸு மைனஸில் கேரக்டர் வைஸ் அந்த பையன் கேரக்டருக்குள்ளே நல்லா இருக்கிறான். அந்த கேரக்டருக்கு என்னவோ தேவையான, அந்த உமாவதிட்ட வந்துட்டு அந்த கேரக்டர் தேவையான எல்லா தகுதியும் இருக்குது. நல்லா ஆக்ஷன் பண்ணுவார், நல்லா டான்ஸ் பண்ணுவார், நல்லா காமெடி பண்ணுவார். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் பெருசாக வளர வேண்டிய நடிகர்கள். அது நம்ம அடித்தளம் நம்மளும் இருக்கட்டுமே. நம்மளை தாண்டி அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை தாண்டி வரும். அவருக்கு பெரிய பெரிய படங்கள்லாம் வரும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு பெரிய பேக்ரவுண்டில் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரு. தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்துட்டு ஆமாம், அவருடைய திருமண வாழ்க்கைக்கு வந்துட்டு நல்லபடியாக அமையணும். அதே மாதிரி இந்த பித்தளை மாற்றி சக்ஸஸ் ஆகணும். நான் வந்துட்டு அவருக்கு கொடுக்க ட்ரீட்டாக கூட இருக்கலாம். நான் அதை வந்து சந்தோஷமாக தான் சேர்த்துக்கிறேன். நன்றி.